Hello guys, welcome back to NYG Squad plus RYG Squad. Hello guys. சரி நம்ம இப்போ இந்த ஸ்லாட்டனை முடிக்கிறோம். எஸ் கைஸ், ஸ்லாட்டனை முடிக்கிறோம். இந்த ஒரே வீடியோவில் முடிக்கிறோம். எவ்வளோ வியூஸ் அடித்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த வீடியோவில் முடிக்கிறோம். இது ரொம்ப தொல்லையாக இருக்குது கைஸ். வேறு எந்த வீடியோவும் போட முடியல. ஆமாம், நாங்கள் இது முடிச்சுட்டு ஷேடோ ஃபைட்டு கைஸ் உங்களுக்காக. இது ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்குது கைஸ். 4 கைஸ் இப்போ இருக்குமே 4 பார்ட் வந்துருச்சு. 5th பார்ட் வெறுப்பாயிருச்சு. ஆனால் நீங்கள் அந்த வியூஸுக்காக தான் கைஸ் நான் இந்த இதை போட்டு முடிக்கணும்னு ஒரு இதுவாக இருக்குது. இல்லைன்னா நாங்கள் எப்போயோ முடிச்சு விட்ருக்கோம். இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? 1 2 3 4 5 6 7 8 மேட்சஸ் இருக்குது. 2 ஸ்கில் கேம் இருக்குடா. 3 ஸ்கில் கேம். அங்கே ஒரு ஸ்கில் கேம் இருக்கு. ஆமாம், அது வேறு வெறுப்புடா. லாஸ்ட்டாக நீ விளாடு. நீ தானே லாஸ்ட்டாக? ஆமாம், இப்போ நான் விளாட்றேன் கைஸ். முடிச்சு விட்றேன் கைஸ். 11 கேம் இருக்கு. ஆமாம், குல்லிட் ஜிடனே சரி பெக்கம் ஏதோ ஷெவ்னேன்சன் எவனோ வாயு முடிச்சு விட்றடா. ஹேன்கோ யாரா? டில்லின் ஹோடி. அவ்வளோதான். ஐயோ, ஒரு ஜிகே தரதுக்கு மூக்கால அழுகிறாங்க. மூக்கால சொல்லு வலிச்சுட்டு நீ சவர் வேற. போன வீடியோவில் மெசேஜ் போட்டிருக்காரு கைஸ், எப்போ ஷேடோ ஃபைட் போடுவீங்கன்ட்டு. நம்மளால பதில் சொல்ல முடியல. நவீன் கரெக்டு தான்டா. திரும்ப அவர் கேட்டார் 4th பார்ட்டு கீழே 4th 5th எங்களுக்கே தெரில. அத்தனை பார்ட்டு போட்டோம். ஆனால் அவர் கீழே மெசேஜ் பண்ணியிருந்தார். நாங்கள் நல்லா பார்த்தோம். எப்போ ஷேடோ ஃபைட் வர எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு போட்டிருந்தாரு. நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தா நான் உங்கள் இதுக்கும் நான் பண்ணியிருப்பேன் கைஸ். ஆனால் நீங்கள் நினைக்கலாம் சொன்னால் நாங்கள் ஏற்றிட்டு பண்ணுவோம் கைஸ். நீங்கள் நினைக்கலாம் அவங்க எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கே நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு. கைஸ் அவங்க ஒருத்தங்க தான் கைஸ் கமெண்ட்டே பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக 1vs ஒன்னாக தான் கைஸ் கூப்பிட்டுருக்காங்க கைஸ். நாங்கள் பண்ணுவோம் 1vs வரோம். யூசுஃப்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. யூசுஃபா வேறு என்னன்னு தெரில. யூசுஃப் நான் பார்த்தேன். யூசுஃப் 1 or 10 ஓவரால் கம் 1v1ன்னு போட்டிருந்தாரு. வரோம், போடுறோம். எங்களுக்கும் நிறைய இது இருக்குது. நாங்கள் லைவ்னா போடலாம், நல்லாயிருக்கும். லைவில் இது பண்ண ஆஃப் சைடா நீங்கள் கேட்குற கேம்லாம் லைவாக அப்படியே பண்ணி விடுறோம் கைஸ். 1vs சொன்னால் அதை ஒரு லைவாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 14 ஃபாலோவர்ஸ், இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் தந்தால் நல்லா தான் இருக்கும். கஷ்டமாக இருக்குது. எஸ்டி ஜாகா என்னடா அவங்களுக்கு தான் ஒரு இதுக்கு தந்திருக்காங்களா? ஃபஸ்ட்டே தந்துட்டானுங்கடா. பாத்ரா ஸ்லாட்டன் பிஎஸ்டியில் விளாண்டுருக்கான். மொத்தமாக விளாண்டுருக்கான். இது பெக்கம் என்னென்ன டீம்லலாம் ஆடி இருக்காங்கடா சொல்கிறா. மான்செஸ்டர் யுனைடெடு, சரி நெக்ஸ்ட் ரியல் மேட்ரிடு, நெக்ஸ்ட்டு ஏசி மிலானில் விளாண்டுருக்காங்க. ஆமாம், நெக்ஸ்ட்டு அதுதான். பிஎஸ்ஜி யார் இப்போ சொல்லுவாங்க? ஆமாம்ல, பிஎஸ்ஜி இதில் பார்த்தேன். அது என்ன க்ரோனிக்கல்ஸில். ஆமாம், ஆனால் பிஎஸ்ஜியில் விளாண்டுருக்காரு. நான் மறந்துட்டேன். ஆனால் அவர் 6 month கான்ட்ராக்ட் போட்டு விளாண்டாரு. சீக்கிரமாகவே அவர் போயிட்டார். ஆனால் ஆடினார், அது தெரியும். என்னடா திடீர்னு என்னென்ன டீம்ல ஆடி இருக்காரு? திடீர்னு ரியல் மேட்ரிடு தெரில. அதுக்கப்புறம் இவனை வச்சு நீ அடிக்கணும். போடா. ஆமாண்டா, 90 செகண்ட்ஸ் ஆயிடுச்சுடா. பாத்ரா ப்ளீஸ்டா. ஃபினிஷ் ஷாட். கோல் அடிக்கணும்டா. டே அடிச்சிருக்கலாம்டா. நான் ஒரு 5 செகண்ட் கொடுத்தா அடிச்சிருக்கேன். 1 செகண்ட்
ஷூட் அடிக்க போயிட்டியாடா கைஸ். இந்த ஃபினிஷ் ஷாட் அடிக்கும் போது இப்படிதான்டா டைம் எடுக்குமா, கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் டைம் எடுக்கும், அதுக்குள்ள வந்துருவானுங்க. குறுக்க அந்த குஷி நான் தான் கைஸ் கஷ்டப்படுத்துறாங்க கைஸ். இது 50 நிமிஷமா 60 நிமிஷமா மேட்டர் இல்லை, ஆனால் முடிப்போம். ஏன் 1.5 hours கூட எடுக்கட்டும் கைஸ். கைஸ் கொஞ்சம் கட் பண்ணிட்டோம், ஏன்னா போன மேட்சே பார்த்தது தானே, கரெக்டு தானே கைஸ்? ஆமாம், ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். அந்த ஒரு மேட்ச்சை பிடிக்கும் போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணி தான் கைஸ் இந்த வீடியோ வரும். ஆமாம், ஆனால் முக்கியமான சீன் உங்களுக்கு வந்துடும். இது முக்கியமான செகண்ட், அதனால தான் போட்டேன் டக்குன்னு. நமக்கு ஒரு பெனால்ட்டி தந்தா கூட ஏதாவது பண்ணிடலாம்டா. அவ்வளோதான்டா பாஸ்டாரி போஷ். யாரா இவனுங்க கோலும் தர மாட்டிக்காடுங்க, அழுக வைக்கிறான் கைஸ். நாங்கள் என்ன கைஸ் அவ்வளோ மேட்ச்சில் கூட முடிக்க முடியல கைஸ். நான் ஒன்றுமே சொல்ல போனால் இதில் நானும் தான் தோற்றேன், என் அக்கௌண்ட்லையும். நான் மொதல் மேட்ச்சிலே ஜெயிச்சிட்டெல்லாம் சொல்ல முடியாது. 6-7 ட்ரைஸ் பண்ணேன். 7 ட்ரைஸாடா? அவ்வளோ பண்ணிட்டேன்டா. இதே தான் வேலையாக வச்சுருந்தேன் கைஸ் ஊரில். தீபாவளிக்கு போனேன்னா பட்டாசுலாம் வெடிக்கல, தீபாவளி அன்றைக்கி மட்டும்தான் நான் விளையாடவே இல்லை, வேறு எல்லா அன்றைக்கும் விளாண்டுட்டு இருந்தேன். நானே தான் பண்ணேன். பண்ணலையா அப்படி? நான் அல்ல, நான் ஃபஸ்ட்டு வாட்டி நான் விளையாண்டுடும் போது மட்டும் எனக்கு ஃபஸ்ட்டு வாட்டி அந்த ட்ரிபிள் காயின்ஸ் கஷ்டமாக இருந்தது. என் மாமா அங்கே இருந்தாங்க, அவங்கக்கிட்ட அது மட்டும் கேட்டேன். அவங்களோட ஐடி இப்போ காட்டலாமா கைஸ்? ரொம்ப கைஸ் அவங்க கிட்டலாம் என்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்களே இந்த 1vs1 அவங்க கிட்ட இந்த 110 வச்சிருக்கேன், இந்த 10 வச்சிருக்கேன். வெறுப்புடா, நம்ம பிள்ளையரே நம்ம கோலை தடுத்துட்டாடா, மூஞ்சில வாங்கிட்டு படுத்துட்டாடா. சரி அந்த இது மட்டும் காட்டிடலாமா கைஸ்? அந்த மேட்சை கட் பண்ணிட்டோம் கைஸ். 3 கோல் அடிச்சுட்டாங்க கைஸ். நவீன் அண்ணா, ஆனால் அவனும் ஒரு கோல் அடிச்சிட்டான் கைஸ். ஸ்டார்டிங்கில் அடித்தான், அடுத்த செகண்ட் 2 கோல் அடிச்சுக்கிட்டு அக்கௌண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை கட் பண்ண தான் போகிறோம், ஒரு 5 செகண்ட் ஆடுறோம். நான் 5 செகண்ட் தான் கைஸ் போடுவேன், இப்போவே நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நான் கட் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் கார்னர் கிக்ல அடிச்சிட்டேன் கோல். வேண்டிஜிக்கே வச்சு गाइस ஃபர்ஸ்ட் கார்னர் கிக்ல பாருங்க गाइस, வேண்டிஜிக்கே கோல். 1-1 இருக்கு, ஆனால் இப்போவும் ட்ரா தான் ஆகும் அப்படியே விட்டா. நீ சூப்பர்ரா, நீ ஒரு ப்ரோ பிளேயர் தான்டா, அடிச்சிடுறா. நீ ஸ்ப்ரிண்ட் கூட கைஸ். ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா மியூசிக் சவுண்டு கேட்டதுன்னா கோச்சிக்காதீங்க கைஸ், தங்கச்சி தான் யூடியூப் பார்த்துட்ருக்கா. பக்கத்துலேயே என்னதான் சொன்னாலும் பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கா. கேட்டுச்சுன்னா எதுவுமே தப்பாக எடுத்துக்காதீங்க. பாஸ் பண்ணிடுறான். நீ இப்போ ஃபஸ்ட்டே பண்ணிட்டானா? ரொம்ப ஏர்லி மார்னிங் ஹேண்ட்கோ கிட்டலாம். ஓடுறா வெறியா. அவ்வளோதான்டா நீ அடிச்சிடலாம்டா. எஸ். நீ இதுக்கப்புறம் டிஃபென்ஸில் போட்டு ஆரம்பிச்சான் கைஸ். வேலை வச்சு அடிச்சாச்சு, டிஃபென்ஸில் போட்டு ஆரம்பிச்சான். பாருங்க ஸ்பின்னர் ஷாட்னா இதான் கைஸ். ஸ்விங்கு
சரி. டிஃபனில் தான் போட்டு ஆட போகிறோம். கேஸ் கட் பண்ணிடுறோம். சரி நாங்கள் கட் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப லென்த் ஆயிரும் வீடியோ. கட் பண்ணுறோம். நான் கட் பண்ணேன். கேஸ் கஷ்டப்பட்டு அடித்தேன், 2வது கோல் அடித்தேன் கேஸ். இப்போ அவங்களும் ஒரு கோல் அடிச்சிட்டானுங்க, அதனால பெனால்ட்டி 120. அடிடா, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும்டா அடுத்து. கைஸ் அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் மத்தி மூவ் ஆகிட்டே அதுக்கும். இல்லடா, அப்படியே தான் நிப்பானடா. அதுக்கு நாடிக்கு நானே அடிச்சிடுறேன்டா. டேய் என்னடா விட்றா. அடுத்த இதை நான் இதை சேவ் பண்ணி தந்துடுறேன். அவன் அங்கேயே பார்த்துட்டு அடிக்கும் போது எந்த சைடு திரும்புறான்னு பார்க்கணும். ஜெர்க்க கட்டுறேன்டா அந்த சைடு தான். சொல்லல என்ன நான் என்ன சொன்னேன்? உருக்கி யாரா வெட்டலு தப்பா என்ன சைடு? எங்கேயாச்சும் எடுறா, உன் இஷ்டம்டா. ஏன்டா இவ்வளோ தூக்குற? கோல் தானே. அப்பா நல்ல வேலை. ஐயோ கேஸ் ரொம்ப ஜர்க்கு ஆகுது கைஸ். ஜர்க்கு காட்டுறவனுக்கே. ஏய் புட்றா லாஸ்ட்டா. ஓ லாஸ்ட் இல்லையா? எஸ் எஸ் எஸ். அடுத்த கோல் மிஸ் பண்ணிடாதடா. நான் தடுத்துடுறேன். எந்த தானே எந்த செட்டு தானே. கைஸ் கஷ்டமா இருக்கு. ஐயோ ஐ மீன் அடுத்தது அடிக்க மட்டும் செஞ்சிடறா, நம்ம ஜெயிச்சிடுவோம்டா. அடித்தாலே போதும். அடுத்துட்டேன்டா. நீ அடுத்தது அடிக்கலைன்னா நம்ம இப்போவே வென்றா. ஏன்னா நம்ம அப்படியே அடித்தாலும் ஒன்று தான் நம்ம மிஸ் பண்ணுவோம். இவங்க ஏற்கனவே 2 மிஸ் பண்ண. கைஸ் நான் கடைசியாக வின் ஆகிட்டேன் கைஸ். ஸ்டாப் பண்ணிக்கிறேன், கட் பண்ணுறேன். கைஸ் கோல் அடிச்சாச்சு கைஸ். அடுத்த மேட்ச்சில் 1-0 தந்தாங்க. 81 செகண்டில் தான் தந்தாங்க. நவீன் தெரியாமல் பெனால்ட்டியை மிஸ் பண்ணனால தோத்துட்டான். அதான் இப்போ நம்ம மேட்ச்சு நம்ம ஒரு கோல் அடிச்சாச்சு. அந்த பெனால்ட்டியை அடிச்சாச்சு. பாருங்கள் கைஸ் 80 செகண்ட்ஸில் தான் ஸ்டார்டிங்லேயே தராங்க. அதனால தான் ஒரு பெனால்ட்டியோட தராங்க போல். கைஸ் கட் பண்ணிடு. கைஸ் 2வது கோல் அடிச்சாச்சு கைஸ். 80வது செகண்டில் விட்டதை இப்போ எத்தனாவது செகண்டு? 114வது செகண்டில் அடித்தோம். டைம் ஓட்டலான்னு பார்த்தோம். சரி கிடச்சது ஒரு சான்ஸு. சரிடா அடிச்சிருவோம். நான் பெனால்ட்டி வரைக்கும் கூட்டிகிட்டு போகலான்னு தான் நினச்சேன். சரி எதுக்கு திடீர்னு ரிஸ்க்கு? போன வாட்டி ஏதோ நம்ம ஜெயிச்சிட்டோம். எப்போ ஒரே போல் இருக்கா அதில். ஏய் திரும்படா நீ கொஞ்சம். நம்ம இப்போ எப்படியாச்சும் டைம் வேஸ்ட் பண்ணாலும் சரி. அவ்வளோதான் ஜெயிச்சாச்சு கைஸ். கட் பண்ணுறேன் கைஸ். கைஸ் பேல் வச்சு அடிச்சிட்டோம். இப்போ நவீன் ட்ரை தான். இந்த மேட்ச்சில் ஸ்டார்டிங்லேயே 2 கோலில் தந்தாங்க. ஆனால் 50 செகண்ட்ஸில் தந்தாங்களா. நவீன் இப்போ ஒரு கோல் அடிச்சிட்டான். இந்த மேட்ச்லலாம் நவீன் ஜெயிச்சிடும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அடுத்த மேட்ச் 5 ஸ்டார் மேட்ச் கைஸ். அதுக்கப்புறம் தாங்க 6 ஸ்டார் மேட்ச்சு. ஆனால் அது நான் ஃபஸ்ட் ட்ரைலே முடித்தேன். அது வேறு ஒன்று பார்த்துக்கலாம் அப்படியே. ஆனால் இந்த பாட்டிலே முடிக்க முடியுமான்னு தெரிலடா. ஏன்னா நம்மளுக்கும் படிக்க. கைஸ் இப்போ தான் கட் பண்ண. அடுத்த செகண்டு இவான்ரை வச்சு நவீன் ஒரு பவர் ஷாட் அடிச்சிட்டாங்க கைஸ். சரி கைஸ். கைஸ் வினிஜேயர் திரும்பியும் கோல் அடிச்சிட்டாங்க கைஸ். கைஸ் இந்த இதில் ஜெயிச்சிட்டோம் கைஸ். வெறுப்பாகாதீங்க கைஸ். கொஞ்சம் ரொம்ப கட் பண்ணி தான் எடுக்கிறோம். சாரி கைஸ். 0-1 இருந்தோம். நாங்கள் 2 கோல் அடித்தோம். 2த்தையும் ரெக்கார்ட் பண்ணல. சாரி கைஸ். 2மே ஒன்று வாண்டிச்சிக்க இன்னொன்று முல்லர். சாரி கைஸ் எடுக்கல. கார்னர் கிக்கில் வாண்டிஜிக்கே அடிச்சிட்டான். முல்லர் பவர் ஷூட் அடிச்சிட்டான். நான் இந்த மேட்ச்சில் நிறையா இது ஆமாம் கைஸ் கட் பண்ண போகிறோம். பாய் கைஸ். நவீன் ஓட கதற விட்டாங்க கைஸ். 4 கோல் அடிச்சு 6 ஸ்டார் மேட்ச். ஒரு கோல். ஆமாம் 6 ஸ்டார் மேட்ச் வேறு. அதான் தலைவன் நம்ம கிட்ட கொடுத்துட்டான். 6 ஸ்டார் இப்போ 6 ஸ்டார் மேட்ச் இல்லை. நீ ஆனே 6 ஸ்டார் மேட்ச் அப்படின்னா கைஸ் 5 ஸ்டார் மேட்ச் தான் கைஸ். சும்மா தான் 6 ஸ்டாரு. ஒரு கோல் பாத்தியா பைசைக்கிள் கிக்க அடிச்சானா? கைஸ் அதான் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாரு தலைவர். அதை இந்த மேட்ச்சை மட்டும் நம்ம ஃபுல்லாக போட்டுடலான்னு விட்டோம்.
ஏய் கஷ்டமாக இருக்குடா என்னடா இது நைட் மாரு எனக்கு இதெல்லாம் ஈஸிடா. என்னது எனக்கு இதெல்லாம் ஈஸி. நான் இப்போ தொடர்ந்து இது மட்டும் நான் ஜெயிச்சேன்னா ஹேட்ரிக் வின்னு தெரியுமா? சரி ஜெயிச்சு காட்டு. போன மேட்ச்லேயும் ஓட ஓட விட்டு ஜெயிச்சோம்ல. நான் தான் போன மேட்ச் நீ போன மேட்ச் 4 ஸ்டார் மேட்ச்சில் ஜெயித்தேன். நான் தான் ஆடினேன். ஆமாம் போன மேட்ச்சில் நீ. ஆனால் நான் போனதுக்கு 2 மேட்ச் ஜெயித்தேன் போன மேட்ச்சுக்கு முன்னாடி. ஏன்னா போன மேட்ச் 4 ஸ்டார் கைஸ். ஆனால் இவன் டம்மி பீஸ் அதனால 4 ஸ்டார் மேட்ச்சில் ஜெயித்தான். எஸ் ஹேங் ஆகுது கைஸ். ஹேங் ஆகுது. ஹேங்கு பார்த்து. ஹேங்கு கொஞ்சம் ப்ளீஸ்டா பார்த்து பண்ணி விட்றா. ஹேங்கு வாங்காதடா. கோல் அடிக்க போகிறேன்டா. கோல் அடிக்க போகிறேன்டா. ஹேங் ஆகாதுடா. ப்ளீஸ்டா கதற விடாதுடா ப்ளீஸ்டா. எஸ் ப்ளீஸ். எஸ் லைக் பண்ணாதான் அவன் ஹேங் ஆக மாட்டான்னு சொன்னாங்க கைஸ். என்ன இவ்வளோ ஹேங் ஆகுது? எஸ் ரொம்ப ஹேங் ஆகுது கைஸ். ரொம்ப ஹேங்கடா. இங்கே பாடுறா. இப்போ சரியாச்சு. பாடலாம். நான் பார்த்தான்னு சரியாச்சு. எனக்கு இந்த த்ரூவே வராதுடா. அவ்வளோ தானே ஓடுறா கொஞ்சம். இப்போ தானே ஹேங் ஆகுது கரெக்டா பாரு. நீ பாஸ் எப்படி கொடுத்தா கரெக்டாக போகுதுடா. லெஃப்ட் சைடு தானே? ஆமாம். யாரா இது ஹேங்கு? பாஸ் கொடுறா. அந்த பாஸ் கொடுறா. எஸ் மாஸ்டர் ஓடுறா. கடைசியில் பாஸ் பண்ணிடலாம். கஷ்டமான யாரையும் நீங்கள் அவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணி அடிக்கிறானுங்க. ஈவெண்ட் 1 டீமில் சிஏஎம் தானே? ஆமாம். அதனால அவன் முன்னாடி முள்ளரே வர மாட்டேங்காண்டா எஸ்டி. பேசாமல் இவனை எஸ்டிக்கு போட்டுடலான்னு தோணுதுடா எனக்கு. இவன் எஸ்டிக்கு இருக்கு ஒயிட் கலரில். ரொம்ப இது ஆங்கர்டா இந்த மேட்ச்சு. இன்னொரு சான்ஸ் தான் முடிச்சு தரேன். ஹேட்ரிக் கேன்சல். ஹேட்ரிக் கேன்சல் சார். ஹேட்ரிக் கேன்சல் ஆச்சு கைஸ். ஒரு சான்ஸ் தரேன். இன்னும் ஒரு சான்ஸ் தானே போடுறா. ப்ளீஸ்டா ஆடி தரேன்டா. நம்பிக்கையில் தாடா. நம்பிக்கை நான் ஆடுறேன். ஜஸ்ட் 95 ஓவரால். அப்படின்னா ஜெயிச்சிருக்கணும். நீ ஜெயிச்சிருப்பேன். இப்போ ஜெயிக்கிறேன். சரி 4 கோல் விட்டல. 4 கோல் அடிச்சாங்க கைஸ். யாரு? அவங்க. கோல் ஃபர்ஸ்ட். சூப்பர்டா. கார்னர் கிக் கோலா? கார்னர் கிக்கடா மிஸ் ஆயிடுச்சு. நான் அதுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரிண்ட் கொடுத்துட்ருக்கேன். ஐயோ. அடுத்து வாண்டிஜிக்கே ஷூட் அடிச்சிட்டான். சூப்பர்டா. ஷூட் அடிச்சிட்டானா? ஹெட் பண்ணலையா? நான் சொல்கிறேன் ட்ரா வாட்ச் பண்ணிடணும்டா. தெரிய விட்ரும். ஒன்றால் ஜெயிக்க முடியாதா? எல்லாம் சும்மா சொல்ல மாட்டேன். இது இப்போ நான் என்ன சொல்கிறேன்ட்டு நவீனுக்கு புரியும் கரெக்டாடா? ஆமாம். நீ தோற்றுருவ. கண்டிப்பாக சொல்கிறேன்னு தோற்றுருவடா நீ. நான் தோற்றுருவேன்டா. தோக்க மாட்டேன்டா. தோற்றுருவடா. நான் சொன்னது கரெக்டாக இருக்கும். தோற்றுருவ நீ. பாரு கோலு கூட அடிக்க தெரியாது. யாருக்குப்பா? எனக்கு. உனக்கு தான். போன மேட்ச்சில் நீ எத்தனை கோல்? நான் 3 கோல். போன மேட்ச்சில் 2 கோல். சாரி போன மேட்ச்சில் நீ எங்கடா கோல் அடிச்ச? போன மேட்ச் என்னோட மேட்ச்டா. போன மேட்ச் நீ எங்கடா கோல் அடிச்ச? அடிச்சியா? 2 கோல் வச்சேனேடா. அவங்க அப்படின்னா அவங்க 1 கோல் விட்டாங்களே. அப்படின்னா நீ எப்படிடா நீ தோத்த?
ஓ போன மேட்ச்லையா அப்படி சொல்லு. நான் போன மேட்ச்னு சொன்னோன்னே என்ன போன மேட்ச்ன்றான்ட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன். போன ரவுண்டா இந்த மேட்ச்சில் போன வாட்டியா? ஓடுற வெறிய. ஆனால் அது பால் உங்ககிட்ட இருக்கணும். பால் எடுக்கிறதுக்கு தாண்டா ஓடுறான்னு. நீ ஒரு உள்ள அடிப்ப பாரு, அவன் அடிப்பான். பார்க் அவ்வளோதான்டா. இதுக்கப்புறம் வீணி பார்த்துருவான். கிழிச்ச பார்த்துவான். வீணி கிழிச்சான். எங்கே அடிக்க போகிறான் இப்போ? படிக்க மாட்டான்டா. கார்னர் சீட்டுலலாம் அடிச்சிடும். அடிச்சிருவேன். சூப்பராக அடிச்சிட்டியடா. ஐயோ சரி எடு. என்னம்மா எக்ஸ்ட்ரா டைம் வரும். டைம் வேஸ்ட் பண்ணுறான். பெனால்ட்டி வைப்போம். முடிஞ்ச கோலி இல்லைன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறேன். இவர் அவங்க இன்னும் நம்ம பிளேஸ்குள்ளே போகல. நீ டைம் வேஸ்ட் பண்ணலாம். சால்ட்டா போவாதரா. டைம் வேஸ்ட் பண்ணலாம் பிடிக்கலடா. வந்துட்டானுங்க போ. அதான் நான் அங்கேயே முடிச்சு விட்டேன் அவங்க கதையெல்லாம். எனக்காக அப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ணல. எனக்கு சூபியை குத்தி நான் அதுக்கப்புறம் வேணான்ட்டேனே. நீ வேணான்னு சொல்லலை. நான் இருறா நான் போய் கோல் அடிக்க ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் நான் டைமே வேஸ்ட் பண்ணிடுறா. நம்ம பெனால்ட்டியில் வச்சுக்கலாம். நான் அதுக்கப்புறம் வேணாம் சொல்லவே இல்லையாடா. சரிடா டைம் வேஸ்ட் பண்ண இல்லைடா. சரிண்ணா போர் அடிக்குதுன்னு நான் இல்லைடா. சரிடா பார்த்து எங்க கேட்டுச்சு. நான் இப்படி கற்றுக்கிறேன். ஓகேவா? ஸ்கின்னரியா? அவ்வளோதான்டா. போ 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 கோல்ரா. அவ்வளோதான் கைஸ். முல்லர் தான் கைஸ். அப்படியே மெயின்டைன் பண்ணிடுறா. நாங்க என்ன சொன்ன? ஜெயிக்க முடியாதா? நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கோன்ற நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சு. இது ஒன்றும் இல்லை கைஸ். இவனுக்கு மட்டும் தான் நான் சொல்கிறது புரியும். நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. இதுக்கெல்லாம் ஒரு கோல் கூட ஒன்றால் அடிக்க முடியாது தெரியுமா? என்னாச்சு? அவனுங்க கோல் அடிச்சிருவானுங்க. ஆமாம் அது கன்ஃபார்ம் தான். வெறியா ஆடுறாங்க. பயங்கரமாக ஆடுறானுங்க. அடிக்கினே இருக்கானுங்க. அவனுங்க தான்டா வின் ஆவானுங்க. அப்பனா என்னடா? திச்சிட பறந்த சுல்தானா. போட்ட பிளான் முடிஞ்சு.
ஓகே. இன்னும் நம்மளுக்கு ஐ திங்க் ஸோ ஒரு மேட்ச் 2 ஸ்கில் கேம். ஒரு மேட்சா? ஒரு 6 ஸ்டார் மேட்ச் ஒன்று இருக்கு. 6 ஸ்டார் மேட்ச். அதான் அது இருக்கும். 3 ஸ்கில் கேம் இருக்கும். ட்ரிபிள் கலெக்ட் காயின்ஸ் வேறு பண்ணணும்டா. அதான்டா கடுப்பு. மற்றது கூட கஷ்டம். காட்டுறது யார் பொழுது என்ன சாப்பிட்டு இவங்க வேறு கொண்டுட்டு இருக்காங்க. முடிய மாட்டேங்க முடிஞ்சு. கைஸ் அப்புறம் பார்ப்போம். கைஸ் இந்த மேட்ச்சில் நம்ம 2 கோல்ஸில் தராங்க, அவங்க 1 கோல் ஸ்டார்டிங்லேயே. ஏன்னா அவங்களுக்கு கார்னர் கிக் தந்துடுறாங்க. பஃபானு காணவரும் துரமே மட்டுடி மால்டினி இருந்தாங்களா? மட்டுடி தான் இருந்தான். ஆனால் பஃபானு Nuno Mendes, God, the God of God. God. எக்கோ அடிக்குதா? பார்க் ஜி சங் ஸ்பீடா ஓடுவான்டா. நானே ரொம்ப குஷியில் இருக்கேன்டா நூனோ மெண்டிஸை பார்த்தா. நவீனே விட ரொம்ப பெரிய ஹெல்ப்ல அது. ஜஸ்ட் மிஸ்ரா, நீயே பார்த்தலடா. நூலில் லைனில் பட்டுருச்சு. உள்ளே போயிருந்தா கோல் கைஸ். 2-2 இருக்கும் நெக்ஸ்ட்டு. ஐயோ 2-0 தானே சொன்னேன். இல்லை 2-1டா. 2-1 தான் சொன்னேன். கைஸ் கைஸ் நீ ஸ்ப்ரிண்ட் கொடுத்துட்டேறா. இது வேற இப்போதான் அங்கே ஆகும். காலை பழந்துக்கிட்டு வந்துட்டாங்க. இது ஈஸி தான்டா மித்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் நல்லா ஆடுறானுங்க டிஃபெண்டர்ஸு. அவ்வளோதான்டா. ஃபினிஷ் பஃபான். அதுக்கு நான் கிட்டே போய் அடிச்சிருக்கலாம். அவன் ஹைட் வேறடா. அதுவும் இல்லாமல் பஃபான் பார்க்க குரங்கு மாதிரியே இருப்பான்டா பார்க்க. அது பிர்லோ மாதிரியே இருப்பான்டா. என் டீமில் வச்சிருக்கிற பிர்லோ. யாரு? லைட்டா பஃபானு. மின்னோஸ் அடிக்க போனான்டா கோல. ஆமாம் கைஸ், இவன் இன்னைக்கு வீடியோ அதை எடுக்கல. இன்னைக்கு தான் எடுத்தேன். வீடியோ எடுத்தேன். அதெல்லாம் வீடியோ எடுத்தேன் கைஸ். சும்மா தான் சொன்னேன், வீடியோவில் தான் எடுத்தான். வின்னாயாச்சு காய்ஸ். வின்னாயாச்சு காய்ஸ். வின்னாயாச்சு காய்ஸ். மாசு நம்ம தான். மாசும் நம்ம தான். கெத்தும் நம்ம தான். கட் கைஸ். எஸ் சொல்லு கைஸ். நான் அந்த விளாண்ட மேட்ச்சில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்தாச்சு பெனால்ட்டி. இங்கிட்ட கோல் கைஸ். கோல் கைஸ். அதே கோல் பதிவு பண்ணிட்டாரு. அங்கிட்டு தான். சாரி தப்பா சொல்லிட்டேன். ஒழுங்கா மாட்டோம். அங்கேயே நின்னான்டா. தடுத்துடலான்னு நினச்சாங்க. நீ மூவ் பண்ணிகிட்டே இருடா. ஸ்டக் ஆனால் நல்லா இருக்கும்டா. ஈஸியாக. ஆனால் அவன் அங்கேயே போகிறான் பார்க்குறான். ஏய் நீ அதுக்கு பாரு ஹிட் தாண்டா தொடுது. நிறைய வாட்டி அந்த லோ பவர் வேறு ஆகுது. பேல் வாட்டுறா. நான் விளையாண்டு, அதுவும் இல்லாமல் நான் விளையாண்ட மேட்சை பார்த்து வாட்டி பெனால்ட்டி மிஸ்டு. எப்படியாச்சும் லக்லையாச்சும் பேலுக்கு எப்போ கோல் போயிரும்டா. நைனே பாரு தடுத்துட்டேன். பேலையே மிஸ் பண்ண வச்சிட்டிங்கல்ல. ஈவான்ட்ரு. நான் இதுக்கப்புறம் பெரிய பில் வாங்குவேன். தடுத்துட்டு கோல் அடிச்சிட்டேன். இது நம்மளோட பெஸ்ட் லாஸ்ட்டு. இது நம்ம அடிச்சிட்டேன்னா நம்ம வின்னு. எந்த சைடு அடிக்கணும்னு மட்டும் சொல்ல சும்மா. நீ ஸ்ட்ரைட் அடிச்சு விடு. ஆனால் இவன் ஹைட்டாக வேறு இருக்கானே. அங்கிட்ட எத்தாச்சும் அடிச்சு விடு. எஸ் ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிருக்கலாம். சுடு கோலு தான்ப்பா. நான் வின்னு கைஸ். கடைசியில் இவன்டா சாங்ஜி. ஆமாம்.
அவன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. அவனை தூக்கி வச்சு எல்லாரும் கொண்டு போகிறாங்க. புர்கி, ஆனால் புர்கியும் ஒரு காரணம் தான்டா. அவன் 2 தடுத்தான்டா. என்கிட்ட வந்து 1 2 நான் ஹலோ கைஸ், இப்போ நம்ம லாஸ்ட்டு 3 ஸ்கில் கேமு, இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. அந்த ட்ரிபிள் கலெக்ட் காயின்ஸு, நெக்ஸ்ட்டு இந்த 2, நெக்ஸ்ட்டு ஒரு மேட்ச் இருக்குது. பை கைஸ். கைஸ், நவீன் ஜெயிச்சிட்டாங்க கைஸ் இந்த ஸ்கில் கேமில் 2 ஸ்டார் எடுத்து. ஏய் நெக்ஸ்ட் ஈஸிடா, எனக்கு அது பிடிக்கும்டா. வாமே நான் போடல. என்னடா உட்கார வைக்கா. கைஸ், இந்த ஸ்கில் கேமில் நம்ம 7670 எடுத்து 2 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம். இப்போ லாஸ்ட்டு மேட்ச், இன்னும் ஒரு ஸ்கில் கேம் ஒரு மேட்ச் இருக்குது. ஆமாண்டா, அதோ ஜிகே முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த இந்த மேட்ச் கூட மேட்ரு இல்லைடா, ஸ்கில் கேமு. இந்தா கடைசியில் இவன் ஆசைப்பட்ட மேட்ச் வந்துருச்சு. நான் தான் அந்த 6 ஸ்டார் ஆடுவேன், நான் தான் அந்த 6 ஸ்டார் ஆடுவேன்னு சொன்னேன்.